சும்மா இப்படி வச்சுட்டு மூஞ்ச திருப்பிட்டுலாம் போகிறதெல்லாம் தப்பு ரொம்ப. பக்கத்து வீட்டில் ஒரு கப்பிள்ஸ் இருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஐடி ஃபீல்டு. பக்கத்து வீட்டில் 2 ஐடி கப்பிள்ஸ் இருக்காங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில். பார்த்திங்கன்னா காலையில் ஆஃபீஸ் போயிடுவாங்க. போனாங்கன்னா திருப்பி நைட்டு வந்து ஒரு 10 தான் வீட்டுக்கு வருவாங்க. நடுவிலலாம் வரமாட்டாங்க. சண்டே மட்டும் லீவு. சண்டே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஒன்று வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, இல்லைனா வெளியில் போனாங்கன்னா திருப்பி மிட் நைட் தான் வருவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ அவங்கள வந்து அவ்வளோவா வந்து எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா காலையில் அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வெளியில் வரப்போ எங்கள் வீடு பக்கத்தில் தானே. ஸோ எனக்கு கொஞ்சம் கதவு ஓப்பன் பண்ணியிருந்தா தெரியும். அப்போ என்ன பண்ணுவேன், வெளியில் வந்து நிற்பேன். வெளியில் வந்து நின்னா சிரிக்கக்கூட மாட்டாங்கங்க. நான் சிரிப்பேன் லைட்டாக, சரி அப்படின்னு, சின்ன பசங்களாச்சே அப்படின்னு. கப்புள்ஸ்னால் இப்போ தான் நியூலி மேரிட் கப்புள், சிரிப்பேன். ஆனால் இப்போ சிரிக்கக்கூட மாட்டாங்க. நானே சிரிச்சுட்டு பத்திரமா போயிட்டு வாங்க, மனசு கேட்காதில்ல, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்வேன். போயிட்டு வாங்கப்பா அப்படின்வேன். ஓகே ஆண்டி பாய் சொல்லிட்டு கிளம்புவாங்க. ரொம்ப பேச மாட்டாங்க. திருப்பி அடுத்த நாள் வந்து நின்னா அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க, பேசவே மாட்டாங்க. இப்படியே தான் இருந்தாங்க பாருங்கள். அதாவது பழகவே மாட்டாங்க, மனசு விட்டு பழகவே மாட்டாங்க. அப்புறம் என்னாச்சு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் அவசரமாக திருப்பி அதே மாதிரி நான் காலையில் நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா அவசரமாக வீட்டை பூட்டினாங்க. பூட்டிட்டு நிமிர்ந்து கூட என்னை பார்க்கல. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி போ, ஏதோ டென்ஷனில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க பைக்கில். அப்புறமா பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரியாது அவங்க எப்போ வந்தாங்க. என்னை பார்த்தா ஒரே சவுண்டு, ஏதோ கத்துற சவுண்டு, கலாட்டா பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு. உடனே கதவெல்லாம் திறந்து வெளியில் வந்து பார்த்தா 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வந்து அவங்கள போட்டு திட்டுறாங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை திட்டுறாங்க, மாற்றி மாற்றி திட்டிகிட்ருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் போயிட்டு பதட்டத்தில் போயிட்டு, என்ன பிரச்சனைம்மா, என்னம்மா ஆச்சு, ஏம்மா அப்படின்றதுக்குள்ளே இவ தான் பொறுப்பே இல்லை, இவர் தான் பொறுப்பே இல்லை அப்படி மாற்றி மாற்றி அவங்கள வந்து குத்தி யாரை வந்து பழி போடலான்ற மாதிரி குத்தி குத்தி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் கதவு திறந்து உள்ளே போகல அப்படின்னா, அப்போ தான் சொல்கிறாங்க, சாவி வந்து ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள், இவ பொறுப்பாக எடுத்து வைக்கணும் இல்லையாம்மா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க வந்து இவர் பொறுப்பாக எடுத்து வைக்க வேண்டியது, நம்ம எல்லாமே பொம்பளை தான் செய்யணுமா, மாற்றி மாற்றி. அப்புறம் எனக்கு மனசு கேட்கவே இல்லை. சரி ரிலாக்ஸாக இருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் பூட்டினீங்க தவிர சாவி வந்து பேகுக்குள்ளே நீ போடலாமா, அதுக்கு பதில் பக்கத்தில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது பாருமா, ஷெல்ஃபில் வச்சுட்டு போயிட்டேன். அந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டு போயிட்டுருக்காங்க போல இருக்குது. அப்புறம் அவங்க போனோடனே நான் டாட்டா கட்டுவாங்கன்னு பார்த்தா என் மூஞ்சி கூட பார்க்கல இல்லையா. சரி நான் சோகமாக என்ன பண்ணேன், சரின்னு இப்படி வரேன். எப்போவுமே அந்த பொண்ணு வந்து என்னோடய வாசலில் கோலம் நான் டெய்லி போட்டுருவேன், குட்டி கோலமாக வச்சு போட்டுருவேன். அந்த பொண்ணு என் கோலத்தை மட்டும் பார்த்துட்டு போவாள். நான் அட்லீஸ்ட் இந்த கோலத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணு போடுவாளான்னு அடிக்கடி செக் பண்ணுவேன். ஆனால் போடலை. அந்த கோலத்தை போட்டிருக்காளான்னு பார்க்குறப்ப தான் பார்த்தா அந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டு மேலே அவங்களோட கீ இருந்துச்சு. அச்சோ கீயை விட்டுட்டு போயிடுச்சிங்களே பிள்ளைங்கன்னு எடுத்து நான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். பயமாக இருந்துச்சு. அதில் என்ன வச்சுருப்பாங்களோ ஏது வச்சுருப்பாங்களோ தெரியல. இருந்தாலும் அந்த சாவி வெளியில் இருந்தாலும் பிரச்சனை. வேறு யாராவது சேல்ஸ்மேன், தப்பு சொல்ல, வெளியாட்கள் வந்தாங்கன்னா எடுத்துருவாங்களேன்னு எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அப்புறம் நைட்டு பார்த்தா மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா. டென்ஷன் ஆகாதீங்கப்பா, ஒருத்தர் திட்டி என்ன பிரயோஜனம், உங்கள் சாவி வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்டில் மறந்துட்டு வச்சுட்டிங்க, நான் தான் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். சரி இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் மணி பார்த்தா 10:30 மணி ஆகுது, இதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன செஞ்சு சாப்பிடுங்கன்னா, இல்லை ஏதாவது ப்ரெட் எதனா சாப்பிட்டு பண்ணால் ஒன்றும் தேவையில்லை, வாங்க வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் இல்லையா தயங்கினாங்க எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரி. ஏன்னா அவங்க பேசவே மாட்டாங்க இல்லையா. அப்புறம் நான் சொன்னேன், வாங்கம்மா அதனால என்ன இருக்கேன், பசங்க மாதிரி வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டோன்னா வீட்டெல்லாம் அப்படி சுற்றி பார்த்தாங்க. சுற்றி பார்த்துட்டு வீடு க்ளீனாக வச்சுருக்கீங்க ஆண்டி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சின்ன காம்பேக்ட் வீடு தானம்மா, நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுட இட்லி மாவு இருந்துச்சு, இட்லி ஊற்றி சாம்பார் இருந்துச்சு, தேங்காய் சட்னி இருந்துச்சு, கொடுத்தேன். சுட கொடுத்தேன். ஆசையாக சாப்பிட்டாங்க பாவம். ஏன்னா அவங்களே செஞ்சு அவங்களே சாப்பிட்றாங்களே, வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னாங்க. தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாதுமா, சாப்பாட்டுக்கு என்னமா இருக்குது, இன்னொரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கொடுக்க மாட்டிங்களா, ஓ நீங்கள் அதுக்கு தான் என்னை பார்த்தா பேசாமலேயே இருக்கீங்களாண்ணா, சாரி ஆண்டி, நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஊர்லெலாம் சொல்லி கொடுத்தாங்க, பக்கத்துலலாம் பேச்சுவார்த்தை வச்சுக்கக்கூடாது, யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆண்டி, அதுக்கு தான். அவங்க யோசிக்கிறது கரெக்டு தான். வீட்டில் வந்து ரொம்ப பழகினாலும், அளவுக்கு அதிகமாக பழகினாலும் ஆபத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கு, சில விஷயம்லாம் நடந்திருக்கு, அது கரெக்டு தான். ஆனால் என்னால் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்கம்மா, சிலவங்க அப்படி இருக்காங்க, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, ஆனால் என்ன அப்படி நினைக்காதீங்க அப்படி சொல்லிவிட்டு சமாதானம் பண்ணிவிட்டு அப்புறம் சாரி மன்னிச்சுக்குங்க ஆண்டி அப்படின்னாங்க. ஆண்டி உண்மையாக சொன்னால் எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு ஆண்டி. ஒரு தண்ணி கொடுக்க கூட யாரும் இல்லையே, எங்கே போய் தண்ணி கேட்குறது, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனோம் ஆஃபீஸில், அதுவும் காலி ஆகிடுச்சு. மணி பார்த்தா 10 o'clock.
திருப்பி நான் வெளியில் போய் கடை இருக்குமான்னு தெரியல, யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். கடவுள் மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து தெய்வம் மாதிரி வந்து எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து எங்கள் வயிற்ற ரொப்பிட்டீங்க, போய் ஃப்ரீயாக தூங்க வேண்டி அப்படின்னாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கெட்டவங்க கிடையாதுங்க. அதுவும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களும் சொல்ல முடியாது. சிலவங்க அந்த மாதிரி இருக்கிறதால எல்லாருக்கும் அந்த மாதிரி கெட்ட பேர். ஆனால் வந்து ஒரு நம்மளுக்கே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனைனா முதல்ல ஹெல்ப் பண்ணுறது அந்த அக்கம் பக்கம் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிலேஷன்லாம். அது புரிஞ்சுக்கணும், அதுதான் உண்மை. அதனால் வந்து பார்த்து பழகுங்க. இருந்தாலும் எல்லாரையும் கெட்டவங்க நினச்சி இப்படி முறைச்செல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகாதீங்க, சரிங்களா? நல்லவங்களும் வாழ தான் செய்கிறாங்க இந்த பூமியில், ஓகேவா?